அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில 5 துறைகள்ல 2024 காத்திருக்கக்கூடிய சவால்கள், அதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். புத்தம் புதிதாய் பிறந்த புத்தாண்டு 2024 காத்திருக்கும் சவால்கள் எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிற தலைப்புல இந்திய தொழில் முனைவோர் சங்கத்திலிருந்து திரு ரகுநாதன் பங்கேற்றிருக்கிறார். கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் விரைவில் இணைய இருக்கிறார். குழந்தைகள் நல ஆலோசகர் திருமிகு சரண்யா பங்கேற்றிருக்கிறாங்க. எழுத்தாளர் திருமிகு நிவேதிதா லூயிஸ் பங்கேற்றிருக்கிறாங்க. மாணவ சங்கத்திலிருந்து திருமிகு மிருதுலா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். மொத்தம் 5 துறைகள்: வேலைவாய்ப்பு, கல்வி, குழந்தைகள் நலன், பெண்கள் நலன், இளைஞர் நலன். இந்த 5 துறைகளில் நமக்கு இருக்கக்கூடிய சவால்கள் 2024 எப்படி அதை எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறதான் இன்றைய நேர்விட பேசுவின் பேசுபொருள். திரு ரகுநாதன், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம். பாசிட்டிவா, பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கு, வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை குறைஞ்சிருக்கு, வளர்ச்சி விகிதம் கூடியிருக்கு, ஹார்டிக்கா இந்த முறை வெற்றியை சந்திச்சிருக்கு இந்தியா அப்படின்னு ஒரு கட்டுரையோட தலைப்பு பார்த்தேன். வேலைவாய்ப்பு சார்ந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன 2 விதமா நீங்க பிரிச்சுக்கலாம். ஒன்று, நீங்க உற்பத்தி துறையில இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், வேலைவாய்ப்புல இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள். முதல்ல மிக மகிழ்ச்சியான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்தியா ஒரு பக்கத்தில் 140 கோடி மக்கள் தொகையை நோக்கி தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. மிக அதிக அளவில் இளைஞர்கள் வாழும் ஒரு நாடாக இந்திய நாடு பார்க்கப்படுகிறது. ஒரு புறம் வாய்ப்புகள் அதிகப்படுத்தி இருந்தாலும் மறுபுறம் வேலை இழப்பு, வேலையின்மை, வேலை குறைப்பு, தொழில் முனைபவர்களின் தவிப்பு, கஷ்டங்கள், அவர்கள் சந்தித்த நஷ்டங்கள் அனைத்தும் அதிகமாகி இருப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். இது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை தாண்ட வேண்டும். இதை தாண்டுவதற்கு 2 வகையாக நம்ம பிரித்து கொள்ளலாம். ஒன்று தொழில் முனைபவர்கள் நன்றாக இருந்தால்தான் தொழில் வாய்ப்புகள் பெருகக்கூடியது இருக்கும். தொழில் முனைபவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் 2 விதம். ஒன்று இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ், ரெண்டாவது எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம். இன்டர்னல் ப்ராப்ளம் அப்படின்றத ஒரு 5M அப்படின்னு பிரித்து கொள்ளலாம். மணி, மார்க்கெட்டிங், மேன்பவர், மெட்டீரியல் அண்ட் மார்ஜின்ஸ். இந்த 5மே கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் திடீர் மாற்றங்கள், திடீர் தவிப்புகள் ஏற்பட்டதை பார்த்தோம். இப்போ ஒரு 8 மணி நியூஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 12 மணிக்கு முடங்கப்பட்டது நிறைய உண்டு. இது எல்லாமே ஒரு சடன் ஷாக், சடன் முடக்கக்கூடிய ஒரு நிலைமைகள். அப்போ ஒரு தொழில் முனைபவர்கள் ஒரு சீரான ஒரு பாதையை நோக்கி, ஒரு கோலை நோக்கி, ஒரு கோல் போஸ்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் திடுக்கென்று ஒரு நடுங்கக்கூடிய ஒரு சுனாமி போன்ற வாய்ப்புகள் அதிகமாக இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தோம். அரசுடைய முடிவுகள் சார்ந்தது, கொள்கை முடிவுகள், நாட்டு நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவுகள் மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க கூடியதாக இல்லை. வாழ்வாதாரமா என்ற ஒரு கேள்வியில் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை காலகட்டம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கொரோனா காலமாக இருக்கலாம், இப்போ கிட்டத்தில் சந்தித்த டிசம்பரில் சந்தித்த இயற்கை பேரிழிவாக இருக்கலாம். எது முக்கியம்? வாழ்வாதாரமான்ற கேள்வி இல்லை. 2 கண்கள். எனக்கு வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் எனது வாழ்வாதாரம் முதுகெலும்பாக இருக்க வேண்டும். எனது வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றால் எனது பொருளாதார வசதிகள் பெருக்கப்பட வேண்டும். 2மே முக்கியமான ஒரு காலகட்டம். எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ்ன்னு நீங்க பார்க்கணும். அதாவது கடந்த காலங்களில் நம்ம செய்து கொண்டிருந்த கன்வென்ஷனல் தொழில் நிலைமைகள் மாறிவிட்டது. இப்போ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்வென்ஷனலாக பெட்ரோல், டீசல், கார் உற்பத்தி தான் இருந்தது. இன்றைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நோக்கி போயிட்டோம்.
இன்றைக்கு ஒரு புது புது செக்டர்கள், அது ட்ரோனாக இருக்கலாம், அல்லது ஏரோஸ்பேஸாக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், டேட்டா சென்டராக இருக்கலாம், மொபைல் ஆப் சார்ந்த நிறுவனங்களாக இருக்கலாம், ஃபின்டெக்காக இருக்கலாம், எத்தனையோ வகையான மாறுதல்களை, மாற்றங்களை இப்போ நம்ம எதிர்நோக்கி மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு 5 வருடத்திற்கு முன்னால் பண பரிமாற்றங்கள் கேஷ்ல தான் நடந்தது. அதுல ஒரு சந்தேகம், நிறைய துறைகள் வருதுன்னா நிறைய வேலை வாய்ப்பா தானே அதை உருவாக்கணும். இவை எல்லாமே ஒரு நேசன் ஸ்டேஜில் இருக்கு. ஒரு பக்கத்துல நமது கல்வித்துறை இந்த மாற்றங்களுக்கு தேவையான ஃபீடிங்க கொடுக்கல. இது வளர்ந்த ஒரு ஸ்பீடுக்கு இது வளரல. அப்போ நான் ஒரு படித்து முடித்து வரக்கூடிய இளைஞனுக்கு வாய்ப்புக்கு ஏற்ற கல்வி இல்லாத ஒரு மாறுதலை பார்க்கிறோம். அப்போ இதை மறுபடியும் உண்டு பண்ணி இதை கரிக்குலத்துல கொண்டு வந்து இவர்களுக்கு அந்த அறிவை கொடுப்பதற்கு 4 ஆண்டுகள். டிமாண்ட் இருக்கு, சப்ளை இல்ல. டிமாண்ட் இருக்கு, சப்ளை இல்ல, அல்லது சப்ளை இருக்கு, அதற்கு ஏற்ற டிமாண்ட் இல்ல. இதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகுது? ஒரு மிஸ்மேட்ச். நான் தான் சொல்றேன், ஒரு காலகட்டம் இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஃபேஸ். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இதுல இருந்து, இந்த ஷாக்ல இருந்து எப்படி நம்ம இது பண்ணணும், சீல் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்ப பார்த்துருந்தீங்கன்னா இந்த மழையினுடைய அழிவினால தொழிற்சாலைகள், தொழில் முனைபவர்கள், தொழில் நடத்துபவர்களை எப்படி மீட்டெடுத்திருக்கலாம்? ஒரு ஏற்கனவே நம்ம அந்த தொழிற்பேட்டைகளில் ஒரு மழை நிவாரண நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்திருந்தால் தொழிற்சாலைக்கு உள்ள தண்ணி வரக்கூடாது. தொழிற்சாலையினுடைய வெளியில தண்ணி டிரைனேஜ் இருக்கணுமே தவிர தொழிற்சாலை உள்ள வரக்கூடாது. பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி மீட்டெடுக்க போறோம்ன்றது இல்ல. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர்னு சொல்லுவோம். அப்ப பிரிவென்ஷன் எங்க? இதை நம்ம மீட்டெடுக்கவே இல்லை. அப்ப எதை முன்னிறுத்தணும், எதை பின்னிறுத்தணும், நமது நோக்கம் என்ன, செயல் என்னன்றதுக்கு வேறுபாடு இருக்கவே கூடாது. அப்போ நம்ம ஒரு நல்ல நோக்கத்துல ஒரு டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் செயல்முறையில பாதிக்கப்பட்டோம். ஒரு நல்ல நோக்கத்துல ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 850 மாறுதல்களை ஜிஎஸ்டி சந்திக்கும் பொழுது ஒரு தொழில் முனைவோன் எப்படி அதை எதிர்பார்க்க முடியும்? அதுக்கு ஏற்றபடி எப்படி நான் என்னுடைய ப்ராடக்ட் இருக்கு, அதனுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கு, அதுக்கு ஏற்ற ப்ராஃபிட் இருக்கு, நான் ஒரு சேல் பிரைஸை ஃபிக்ஸ் பண்றேன். இப்ப சேல் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி நான் ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு 6 மாத தருணம்னா, அந்த 6 மாத தருணத்துக்குள்ள இன்புட் டாக்ஸ் மாறுது, அல்லது பெட்ரோல் விலை மாறுது, டீசல் விலை மாறுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுது, அல்லது கடனை செலுத்த வேண்டிய வழிமுறைகள் மாறுது, என்பிஏ மாறுகிறது. அப்படின்ற பொழுது என்னுடைய மார்ஜின் அடி வாங்குது. இதற்கு நடுவில் ஸ்டேட் கவர்மெண்ட் பங்கு என்ன அளிக்கிறது? இந்த பக்கத்தில் எலக்ட்ரிசிட்டி டாரிஃபை மாற்றுறது, அவர்களது வருமானத்தை பெருக்குவதற்கு உண்டான வழிமுறைகளை பார்த்துக் கொள்கிறார்களே தவிர அந்த ஒவ்வொரு ஷாக்கும் ஒரு தொழில் முனைபவன் தலையில் எப்படி இடியாக இறங்குகிறது அப்படின்றத பற்றி அதிகமாக ரெண்டா புரிஞ்சுக்கிறேன். நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கை சார்ந்த முடிவுகள் தொழிலை பாதிக்குது. இன்னொன்று, வளர்ந்து வரக்கூடிய துறைகளுக்கு ஏற்ப கல்வி சூழல் உகந்ததாக இல்லை, உங்களுக்கு தேவையான ஆட்களை கொடுக்கறது இல்லை. இந்த சவால்களாக நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். மிருதுளா, இந்த கல்வி சார்ந்த விஷயத்துல அவர் சொன்னார்ல, அதுல மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டுல ஏன் இவ்வளவு இடைவெளி இருக்கு? நிறைய துறைகள் வளருது, ஆனா திறன் மேம்பாடுன்னு வருகிற போது ஏன் இவ்வளவு தேக்கம் இருக்கு அதுல? அதாவது இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய கோர்சஸ் அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு அனாலிசிஸ்க்கு உள்ளாக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இருக்க நிறைய கோர்சஸ் இன்னைக்கு இளைஞர்கள் படிக்கிறாங்க, மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆனால் அதை படித்து முடிச்சுட்டு அவங்க எந்த வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க படித்த கோர்ஸுக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூ இந்தியா போன்ற நாட்டில். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த கோர்சஸில் சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி என்ன, சூழல் என்ன, அதற்கேற்ற வகையில் இன்றைக்கி பாடத்திட்டங்கள்லையும் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய லேக்னஸ் தான் நமக்கு இன்னைக்கு இளைஞர்களை இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதோடு அவங்கள இணைக்கிறதுல ஒரு சிரமங்கள் இருக்குது. அதே போல் எஜுகேஷன் செக்டாரும் இன்றைக்கி ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கு. இப்போ நம்ம தலைப்பே இன்னைக்கு 2024 இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்றது தான் வச்சுருக்கோம். ஆல்ரெடி இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமையே இன்னைக்கு நம்ம தக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. அதே மாதிரி இவங்க கொண்டு வரக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்றதுமே வளர்ச்சியை நோக்கியதா இல்லை.
இன்னைக்கு ஹிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணுற விதமாக என்சிஆர்டி புக்ஸில் கொண்டு வரக்கூடிய சேஞ்சஸாக இருக்கலாம். நிறைய இந்த மாதிரியான ஒரு கருத்தியலை வந்து பிரச்சாரமாக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்துத்துவ கருத்தியலை பிரச்சாரமாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் மாடிஃபிகேஷனாக கொண்டு வரப்படுதே தவிர எந்த மாடிஃபிகேஷன் இன்னைக்கு வேணுமோ இளைஞர்களுக்கு அது கொண்டு வரப்படுறது கிடையாது. ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்னவா இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து பாரம்பரிய தொழில்களெல்லாம் நாங்கள் வந்து ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லி அதில் பாரம்பரிய தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. குலத்தொழிலை திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு தான் அந்த திட்டத்தில் இருக்குது. அப்போது ஒரு திட்டம் என்பது அரசாங்கம் கொண்டு வர்றது வளர்ச்சிக்கா உகந்ததா இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு கல்வி சூழலில் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வந்து மாணவர்களை மேம்படுத்தக்கூடியதாக இல்லைன்றீங்களா? ஆமாம், நிச்சயமாக இல்லை. அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அது மேம்பாட்டுக்குரியதா இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டை இன்னைக்கு உருவாக்க வேண்டியிருக்கு, விதைக்க வேண்டியிருக்கு. கவர்மெண்ட் அந்த என்ன மைண்ட் செட்டை விதைக்கணும் அப்படின்னு நினைக்குதுன்னா அது தன்னுடைய அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட அந்த மைண்ட் செட்டை இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் விதைக்கணும்னு நினைக்கிறதுடைய விளைவு தான் இன்றைக்கு பாட புத்தகங்களில் கொண்டு வரக்கூடிய சேஞ்சஸ். ஒரு புல்புல் பறவை, அது எவ்வளோ எத்தனை ஒரு 250 கிராம் கூட இருக்காது அந்த பறவை. அந்த பறவை மேலே சவார்கர் பறந்து வந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாட புத்தகத்தில் இணைக்கிறாங்க. இது எப்படி அறிவியலுக்கு உகந்ததாக இருக்க முடியும்? பீரியாடிக் டேபிள் வந்து சயின்ஸில் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தெரியும். டார்வினோட தியரி எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி கோட்பாடு முக்கியமானது தெரியும். ஆனால் இதையெல்லாம் இன்னைக்கு வந்து பாடப்புத்தகம் நீக்கிறாங்க. இந்தியாவினுடைய வரலாறு, டெமோக்ரஸி குறித்தான பாடங்களை நீக்கிறாங்க. இப்படி முகலாய பேரரசினுடைய பாடங்களை வந்து நீக்கிறாங்க. அப்போ எதெல்லாம் இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அது வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி மாறி வரக்கூடிய டெக்னாலஜி வந்து எங்கேயோ இருக்குது. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அடுத்து எல்லாமேன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த ஒரு இடத்துக்கு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோ அதுக்கு உகந்த பாடத்திட்டமோ இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ ஐஐடிஸ் மாதிரியான நிறுவனங்கள் இருந்தாலுமே அதில் எத்தனை பேரால் படிக்க முடியுது? சாமானிய மக்களால் உள்ளே போக முடியுதா? இன்னைக்கு எஜுகேஷன் நீட் எடுத்துக்கலாம், அதே மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதில் இன்னைக்கு சாமானிய மக்களால் உள்ளே போக முடியுதா? இல்லை. அப்போ எஜுகேஷனில் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அந்த சிஸ்டம்லையுமே நம்ம மாற்றம் கொண்டு வர வேண்டியிருக்கு. அதே போல் அதை அணுகுவதிலும் சாமானிய மக்கள் அணுகுவதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே சரண்யா, குழந்தைகளுக்கான கல்வி அதை வந்து இந்த சமூகம் பயன்படுத்திக்கிறது, ரெண்டுலேயுமே இடைவெளி இருக்குது. ரெண்டு தரப்புலையுமே அதை தான் சொல்கிறாங்க. இப்போ குழந்தைகள் வந்து தங்களுக்கு பிடிச்ச கல்வியை படிக்கலையா, வேற ஒரு கல்வியை படிக்க மாதிரி நிர்பந்திக்கப்படுறாங்களா, இல்லை சந்தை எப்படிலாம் வளருதுங்கிற புரிதலோடு பெற்றோர்கள் இல்லையா? எங்கே இடைவெளி இருக்கு? ஐயா, உண்மையில பாக்கணும்னா இன்னைக்கு குழந்தைகளுக்கு எந்த படிப்பையுமே படிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. தினம்தோறும் நான் ஹேண்டில் பண்ற கேசஸ் நீங்க பாத்தீங்கன்னா படிக்கிறதே எங்களுக்கு ஞாபகத்திலேயே இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிக டெக்னாலஜிக்கல் வளர்ச்சி கொண்ட அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டும் சிவப்பு கார்பெட் விரிச்சு அவங்கள வந்து வெல்கம் பண்ற கெட்ட பழக்கங்களாகட்டும், சொசைட்டில ட்ரக்ஸ் மாதிரியான கெட்ட பழக்கங்களாகட்டும், அவங்களோட அதிகமான ஸ்கிரீன் டைம் ஆகட்டும், இதெல்லாம் அவங்களோட பேசிக் எஜுகேஷன்ல இருந்தே அவங்கள ஸ்டாப் பண்ணுது. நம்ம வந்து ஸ்கில் டெவலப்ட் கோர்சஸ் பத்தி எல்லாம் மிருதுலா ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆனா தினம்தோறும் நான் பாக்குற கேசஸ்ல கொரோனா காலகட்டத்திலிருந்து எனக்கு அதுக்கு அப்புறமா மேத்ஸே வரல மேடம், எனக்கு மேத்ஸ் வரல, எனக்கு சயின்ஸ் வரல, நான் 3 வருஷமா எதையுமே படிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் ஏராளம். இப்ப அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் வருது, நாங்க எல்லாமே படிக்கிறோம், படிக்கிறது எதுவுமே எங்க ஞாபகத்துல இல்ல அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ குழந்தைகளுக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்து, அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து, எங்கேயோ ஒரு இடத்துல பேரண்டிங்லயுமே குறை இருக்கிறதான் நான் பாக்குறேன். அதிகப்படியான ஃப்ரெண்ட்லியான பேரண்டிங் இன்னைக்கு ஒர்க் பண்றது கிடையாது. சோ நான் எப்பவுமே சொல்லுவேன், தாய் தகப்பன் வந்து நண்பர்களாகவே இருந்துட்டா அவங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல, அப்ப தாய் தகப்பனா யாரு இருப்பா? இதெல்லாம் சேர்ந்து ஒரு குழந்தைய வந்து இமோஷனலி வீக் ஆக்குது, அவங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குறையுது, அதனால அவங்களால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸையே ஒழுங்கா படிக்க முடியல. அப்டேட்டட் சிலபஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா இருக்கிற சிலபஸையே ஐயா சொன்ன மாதிரி
நம்ம காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னா டிகிரி வாங்கணும். இன்னைக்கு பாஸ் பெர்சன்டேஜ் காலேஜஸ்ல எத்தனை குறைஞ்சிருக்குன்னு நம்மள ஏன் இத்தனை பேர் பேசுறது கிடையாது? முன்னாடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா 90% பாஸ் பெர்சன்டேஜ் காலேஜஸ்ல இருக்கும். இன்னைக்கு அத்தனை குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பெரிய பெரிய காலேஜஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் 60% 65% தான் பாஸ் பெர்சன்டேஜ். அதுக்கு மேல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு தான் பாஸ் பண்ணியே முடிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும் போது என்ஜினியரிங் படிச்சா வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ஜினியரிங்க ஒழுங்கா புரிஞ்சு படிச்சு வேலை வாய்ப்புக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ற மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அந்த கேப் வந்து அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் அவங்க பழக்க வழக்கங்களுக்கும் அவங்க படிப்பு வாழ்க்கை குறிக்கோள் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப பெரிய கேப் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருது நாளுக்கு நாள். ஓகே, அவங்களுடைய தனித்திறன் தனிப்பட்ட விருப்பம் சார்ந்த முடிவுகளுக்கு பெற்றோர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா? நிறைய குழந்தைகளுக்கு இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல தெரியுது, ஆனா என்ன பண்ணுவேன்னு சொல்றதுக்கு தெரியல. நிறைய குழந்தைகள் 12th முடிச்ச உடனே எனக்கு என்ஜினியரிங் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ஜினியரிங் வேண்டாம்னா வேற என்னமா படிக்கிற, வேற என்னவா ஆக போறேன்னா அதை குழந்தைகளுக்கு சொல்ல தெரியல. அதைத்தான் நம்ம கொடுக்கணும், ஆப்ஷன்ஸை கொடுக்கணும். அதுக்கான கோர்சஸை வந்து எங்க இருக்கு இந்த கோர்ஸ், அதுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இல்ல 12 வருஷம் படிச்ச பிறகுதானே அந்த மேல் கல்விங்கிறத முடிவு பண்ண போறாங்க. அந்த 12 வருடங்கள்ல கூட அந்த குழந்தைகளுடைய விருப்பம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியலையா ஆசிரியர்களால, பெற்றோரால? கண்டிப்பா முடியல சார். ஏன்னா ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்குமே ஆப்ஷன்ஸ் அத்தனை தெரியல, அப்படிதான் சொல்லணும். 10th முடிச்சுட்டு ஒரு பையன் வந்து 11th என்ன சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணணும், நான் என்ன குரூப் செலக்ட் பண்ணணுங்கிறத ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணி தான் அவன் முடிவு பண்றான். நிறைய நேரங்களில் என் ஃப்ரெண்டு வந்து இன்ஜினியரிங் குரூப் சேர்றான், அதனால நானும் சேர்ந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க போகுது. நீ என்னவா ஆக போற, அதுக்கு என்ன படிப்பு, அதுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் 12th தேவை, அந்த குரூப்பை தானே நம்ம 11th எடுக்கணும். இந்த மாதிரியான புரிதல் இன்னும் நிறைய இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். இன்ஃபேக்ட் டாக்டர், என்ஜினியர், வக்கீல் அப்படிங்கிற மாதிரியான மெஜாரிட்டியா இருக்கிற வேலை வாய்ப்புகளை தவிர இன்னும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி நிறைய மாணவர்களுக்கு தெரியல, அதை சொல்லி புரிய வைக்கணும். ஓகே, திருமிகு நிவேதிதா லூயிஸ், ஒரு கட்டுரையில உங்களுடைய விளக்கத்தை பார்த்தேன். பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு வந்ததை இந்த ஆண்கள் சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியல, அது சார்ந்த அழுத்தங்கள் அவங்களுக்கு சமீப நாட்களில் அதிகமாயிடுச்சு. அதில் 2 விஷயம். ஒன்று, பொருளாதார சுதந்திரம் முழுமையாக பெண்களுக்கு போய் சேர்ந்துருச்சா, இல்லை அது குறிப்பிட்ட அளவில் உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியப்பட்டிருக்காங்க. இன்னொன்று, இந்த பொருளாதார சுதந்திரம் வந்ததை ஏன் இவங்களால ஏற்றுக்க முடியல, அதில் என்ன இவங்களுக்கான அழுத்தங்கள் இருக்குது, அதில் அவங்க பெண்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்ன? பொருளாதார மேம்பாடு பெண்களுக்கு வந்திருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. ஆனா அது யாருக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த குவெஸ்டின் இருக்குல்ல. ஸோ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நன்றாக கல்வி கிடைத்த பெண்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் கட்டாயமா இருக்கு. அதே போல கிராமப்புறங்களில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய காலில் தானே நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கு. ஏதோ ஒரு வேலையை செஞ்சு சாப்பிடக்கூடிய அந்த திறன் இருக்கிற பெண்களுக்கு இருக்கு. ஒரு கடை வச்சு பிழைக்கிறதோ அல்லது ஒரு கீரை வைத்து பிழைக்கிறது கூட பெண்களால் செய்ய முடியுது. ஆனா யார் வந்து இந்த நடுவுல மாட்டிட்டு சிக்கல்ல முழிக்கிறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, கல்வியை ஓரளவுக்கு கையில் எடுத்துக்கிட்டு அதை முழுசா முடிக்க முடியாம இடைநிற்றல்ல பாதிக்கப்படுற பெண்கள், அவங்களுடைய பொருளாதாரம் வந்து உண்மையிலேயே ரொம்ப மோசமானதாக இருக்கு. ஏன்னா அவங்க வந்து செயிலிங் இன் பிட்வீன், அவங்களால இந்த பக்கமும் வர முடியாது இந்த பக்கமும் வர முடியாது, இது ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிறாங்க. அதே போல குடும்பம்ங்கிற இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு பெண்களை எவ்வளவு தூரம் ஓட விடுது அப்படிங்கிறதும் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சவாலான விஷயமா தான் இருக்கு. இப்ப கெரியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு லிமிட் வரைக்கும் ஓடுறதுக்கு உங்களை குடும்பம் அலோவ் பண்ணுது. ஆனா அதை தாண்டி நீங்க போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மாடை வந்து கயிறுல கட்டி கொம்புல விட்டாங்கன்னா அது அந்த இடத்த மட்டுமே சுத்தி சுத்தி வரும். பெண்கள் அப்படித்தான் சுத்தி வரக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கும் நிக்கிறாங்க. என்னதான் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு மேம்பட்டு இருந்தாலும், தானே சுயமாக சம்பாதித்து பணம் இருந்தாலும் கையில வச்சிருந்தாலும், அந்த காசுல ஒரு காசை எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னாலும் குடும்பத்தை வந்து கேட்டு இதை நான் எடுத்துக்கலாமா, இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கிக்கலாமான்னு கேட்கக்கூடிய இடத்துல தான் பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப இது சம்பாதிக்காத பெண்களுடைய நிலைமை இதை விட இன்னும் மோசமாகத்தான் இருக்கு. ஆண்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச 2000 வருஷமா வந்து இது அவங்க கையில வச்சிருந்த ஒரு பெரிய ஃபீல்டு ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது, எஸ்பெஷலி ஃபேமிலி ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது. அப்ப அதை வந்து டக்குன்னு எடுத்து உடனே நீ வச்சுக்கோ அப்படின்னு வந்து ஒரு பெண் கையில கொடுக்கறது அப்படிங்கிறது ஆண்களுக்கு ஒரு பெரிய ஈகோல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம அப்படியே பார்த்து பழகி இருக்கோம். நம்ம அப்பா நம்ம அம்மாவை எப்படி நடத்தினாங்க, நம்ம தாத்தா நம்ம பாட்டி எப்படி நடத்தினாங்கன்றதை நம்ம பார்த்து பழகி இருக்கோம். ஆனா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டம், இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸா இதுல வந்து மாறுது. அப்போ நமக்கு இருக்கிற நட்பு வட்டம் ஓரளவுக்கு ஒரு முற்போக்கு பேசக்கூடிய ஒரு நட்பு வட்டமாக இருந்தா நமக்கு ஒரு வேளை வந்து நம்ம அந்த பார்வை வந்து நமக்கு மாற வாய்ப்பு இருக்கு. ஓரளவுக்கு பறந்துபட்ட வாசிப்பு நமக்கு இருந்ததுன்னா, ஓ பெண்களை நம்ம இப்படி நடத்தணுமோ அப்படிங்கிற அந்த பார்வை மாற ஆண்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து
ஒரு ஊடகம் இருக்கு இல்லையா, அது பொது ஊடகம், அது சினிமாவாக இருக்கட்டும், காட்சி ஊடகமாக இருக்கட்டும், அது பெண்களை எப்படி சித்தரிக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ பெண்ணுக்கு வந்து அதிக விடுதலை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, பொருளாதார விடுதலை அவள் கையில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவள் ஓடிடுவா, அவன் உங்ககிட்ட இருக்க மாட்டா, உனக்கு அடங்க மாட்டா அப்படிங்கிறது வந்து காலம் காலமாக இங்கே நம்ம மீண்டும் பதிய வைக்கிறோம். அப்போ அதை பதிய வைக்கும் போது அதை உடைச்சிட்டு ஆண்களால் சரி ஓகே நீ எங்க வரைக்கும் தான் ஓடுவே, நீ ஓடு அப்படின்னு சொல்லி பெண்களை விடுவதற்கு ஆண்களுக்கு மனசு இல்லை. ஓரளவுக்கு இப்போ வந்து அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிற ஆண்கள் கொஞ்சம் மாறி இருக்காங்க. எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பெண் படிச்சு வேலைக்கு போய் பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் தானே மேம்பட போகுது. அந்த புரிதல் கூட ஆண்களுக்கு இல்ல. குடும்பம் மேம்படும்ங்கிற புரிதல் பெண் மேம்பட்டுருவாங்கன்னு யோசிக்கிறது கரெக்ட், அதுல ஒரு சுயநலம் இருக்கு. ஆனா குடும்பமும் சேர்ந்தே மேம்படலையா, அதுல அந்த புரிதல் இல்லை ஆண்களுக்கு. அதாவது அதான் சொல்றேன், எப்பயுமே அந்த மாட்டை ஒரு அளவுக்கு தான் நாங்க விடுவோன்றது இருக்கு இல்லையா. பெண் போகலாம், அலுவலகத்துக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், அந்த காசு என் கைக்கு வந்துடுற வரைக்கும் பெண் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த பணத்தில் இருந்து பெண் தன்னிச்சையாக எடுத்து செலவு செய்வது அப்படின்றது வரும்போது, குடும்பத்தில் இவ்வளவு செலவு இருக்கும்போது நீ எப்படி அப்படி எடுத்த, இவ்வளவு நம்ம வந்து பண கஷ்டத்துல இருக்கும்போது நீ எப்படி ஒரு கார் வாங்கலாம்னு முடிவு பண்ண. அப்ப தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுக்கணும் குடும்பத்துல அப்படின்னு வரும் பொழுது பெண்ணுக்கு அந்த அடிப்படை உரிமை ஒன்றும் இல்லை, ரொம்ப மிக மிக பேசிக்கான ஒரு ரைட். ஒரு பெண்ணுக்கு அவருடைய உடல் மீதான உரிமை, ஒரு பாடி ஏஜென்சி, அது வந்து எந்த பெண்ணுக்கு நம்ம கொடுத்துருக்கோம்னு யோசிங்க. ஒரு பெண் வந்து தனக்கு திருமணம் வேணுமா வேண்டாமா, தனக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா, இந்த மாதிரி பேசிக்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட இந்த சமூகம் வந்து இன்னைக்கு அந்த பெண்ணை வந்து அலோவ் பண்ணலன்னா அப்ப பொருளாதார சுதந்திரத்தை எந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம். சரி, திரு நெடுஞ்செழியன், வார இதழ் ஒன்றில் கட்டுரை, உங்களுடைய கட்டுரை தான் தொடர்ந்து நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. அதுல போன வாரம் எழுதின கட்டுரையை படிக்க நேர்ந்தது. ஒரு பேரிடர், அந்த பேரிடரில் இந்த மாணவர்கள் எப்படி செயல்படணும்னு மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்படலை, கல்வி நிறுவனங்களும் செயல்படலை. எண்ணூரில் எண்ணெய் வந்து கலந்துருச்சு கடலில், அதில் அதை எப்படி போக்கணும் அப்படின்ற எந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டையும் ஒரு மாணவரால் வந்து சப்மிட் பண்ண முடியல. அதற்கான தீர்வுகள் இங்கே இல்லை. திடக்கழிவு மேலாண்மைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, ஆனால் அது சார்ந்த ஒரு படிப்பு எந்த கல்லூரியிலும் இல்லை அப்படின்னு நீங்கள் இந்த கல்விக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கைக்குமான இடைவெளியை அந்த கட்டுரை முழுவதுமே சுட்டி காட்டியிருந்தீங்க. அவ்வளவு மோசமாகவா இருக்கு நம்மளுடைய கல்வி சூழல்? நிச்சயமாக. இன்னைக்கு வந்து அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து சொசைட்டியோட கனெக்ட் ஆகிருக்கணும். பட் இப்போ மேடமும் சொன்னாங்க பெண்களுக்கு வந்து நிறைய உரிமைகள் இல்லை அப்படின்னா வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து, அதாவது இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கனெக்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் 100% கமிட்டட் டீச்சர்ஸ் இருந்தாங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஜென்ரேஷன் ஒரு 70% பார்த்தாங்க. இன்னைக்கு பார்க்குறது 20% தான். அதாவது எதையுமே ஒரு இன்ஸ்பிரேஷனோட கமிட்மெண்ட்டோட அது சமூகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கல. எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு ஓட்டம் வந்து ஒரு பணத்துக்கு பின்னாடி ஓடுற மாதிரியும், ஏதோ வந்து இது வந்து சம்பாதிக்கலைன்னா லைஃபே முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களை சேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இன்னொன்று வந்து அந்த இன்னொரு மேடம் சொன்னாங்க குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஆப்ஷன்ஸ் தெரியல அப்படின்ட்டு. அது பெற்றோர்களுக்கும் தெரியாது. ஏன்னா +2க்கு அப்புறம் 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது. இல்லை 80ல் 75 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் +2 மார்க் பார்க்க மாட்டாங்க. பட் இந்த சொசைட்டி வந்து எதை காமிக்குது அப்படின்னா, எதெல்லாம் வந்து கல்வியில் வந்து நிறைய பணம் பண்ண முடியுமோ, நாங்கள் நீட்டும் ஐஐடி மட்டும்தான் காம்போம். அதை நான் வந்து தயிர் சாதம் ஊறுகான்னு சொல்வேன். பட் பஃபேல வந்து கிட்டத்தட்ட இதை விட பெட்டர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்காதனால குழந்தைங்க இது 2 தான் சேஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு கமர்ஷியல் வேர்ல்டு வந்து எதை காமிக்குதோ அதைத்தான் நம்ம வந்து டேக் பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு ஆப்ஷனை கொடுக்குறோம். பட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக். எல்லா குழந்தையும் ஒரு எவ்ரி ஒன் இஸ் ஜீனியஸ், அது ஐன்ஸ்டீனோட ஸ்டேட்மெண்ட். ஆனால் அந்த குழந்தைகளை வந்து நம்ம தான் திணிக்கிறோம், நீ இதை போய் படிமா, இதை போய் படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து மருத்துவக் கல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டி எடுத்தாலும் மொத்தமாக 4000 சீட்ஸ் மேலே கிடையாது. ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா எல்லாம். பட் இது கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் நம்ம போட்டியிட வர்றோம். அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம போட்டிகளை அதிகரித்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து லெஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபீஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது கல்வியை நோக்கி வரக்கூடியவங்களை அந்த மேடமும் சொன்னாங்க நிறைய டிஸ்கன்யூ பண்ணுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா ட்ராப் அவுட் ரேஷியோ ஏன் அதிகமாக இருக்குன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து படித்த காசை டோட்டலாக எடுத்தீங்கனாலே இந்த பிள்ளைங்களுக்கு கேஜியோட முடிஞ்சிருது, மேக்ஸிமம் 5th ஸ்டாண்டர்டோட முடிஞ்சிருது. அப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெல்லியில் படிக்கிறாங்கன்னா அவங்க 25,000க்கு ஃபீஸில் படிக்க முடியாது. அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நாங்கள் 2 லட்சம் கட்டினவங்களே 25,000 போட்டோம்னா ஒரு ஃபேமிலி ஒரு குழந்தைக்கு 25,000னா 2 குழந்தைக்கு 50,000 தான் மொத்த செலவாகுது. இதுக்கு முன்னாடி அவங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் பண்ணிட்டு இருந்தாங்க, 2.5 lakhs per child. அப்போ 4.5 lakhs per year தான் 10 வருஷத்துல அந்த குடும்பம் 45 லட்ச ரூபா சேவ் பண்ணுது. அந்த 45 லட்ச ரூபா ஏர்ன் பண்றதுக்கு தான் இவங்க பேரண்ட்ஸ் வந்து ரைட்டும் லெஃப்ட்டும் ஓடுறாங்க. குழந்தைங்களை வந்து சரியா கவனிக்க முடியல. இது மட்டும் கிடையாது, இதை தாண்டி நிறைய ஃபீஸ் இருக்கு. நீங்க டியூஷன் ஃபீஸ், கோச்சிங் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமா வாழ்க்கையில சம்பாதிச்சதை பூரா இந்த கல்விங்கிற பேர்ல
நாங்கள் வந்து ஒரு தரமற்ற கல்வியை கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நான் வந்து ஸ்கூலில் என்ன சொல்லித் தரணுமோ அதில் 50% சொல்லி கொடுத்தா அம்மா அப்பா இன்கம்ல நான் 50% வாங்கிறேன். உயர்கல்விக்கு வரும்போது நான் என்ன சொல்லித் தரணுமோ அதில் வந்து 30% சொல்லி கொடுத்து 300% வாங்கிறேன். வெளியே வரும்போது எங்கேயுமே ஃபிட் ஆகாத மாதிரி VOலேருந்து IAS வரைக்கும் கோச்சிங் வச்சு அங்கேயும் நான் காசு கொடுக்குறேன். அப்படின்னா இந்த கல்விங்கிறது வந்து மாணவர்களை எதிர்காலத்தில் சமூகத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லாமல் நீ இப்படியே செலவழிக்க வச்சு அந்த குழந்தை வெளியே வரும்போது சொசைட்டில வந்து டாக்டர் அமர்த்தியா சென் தேரி மாதிரி we are clicking a time bomb. ஒரு ஆக்கபூர்வமா அந்த குழந்தை வந்து செலவழிச்சு இவ்வளவு பண்ணி படிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னா அவங்க மைண்ட் வந்து ஆக்கபூர்வத்தை விட அழிவுபூர்வமா தான் நிறைய ஒர்க் பண்ணும். அதனால நீங்க நியூயார்க்ல பண்ற மாதிரி நமக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. அறிஞர் அண்ணா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, ஒரு மலர் தூவிய படுக்கை வச்சிருக்கோம், அந்த படுக்கை வந்து எங்க வச்சிருக்கோம்னா நான் ஒரு பாம்பு புத்துல வச்சிருக்கேன், யாரும் படுக்க முடியாது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு கல்வி இருக்கு. கல்வியை முதல்ல வந்து கட்டணங்களை வந்து எந்த உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு போனாலும் குழந்தைங்க படிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. 2 வார்த்தை பேசும்போது கூட அவங்க வந்து படிப்புக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பதாக தான் குழந்தைகளும் காண்பித்துக் கொள்கிறாங்க, அவங்களுடைய பெற்றோரும் காண்பிக்கிறாங்க. ஆனால் ரகுநாதன் வந்து ஆளே கிடைக்கிறது இல்லை, துறைகள்லாம் வளர்ந்துட்டே இருக்கு, ஆனால் எங்களுக்கு தேவையான ஆட்கள் கிடைக்கலன்னு. நிவேதிதா மேடம் வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் கல்வியில் கொடுக்கறதுல இடைநிற்றல் அதிகமாகுதுன்னு, மிருதுலா கல்வி சூழலும் மாணவர்களுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்குன்னு, சரண்யா அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு, நீங்கள் வந்து மாணவர்களுக்கும் கல்விக்கும் இடைவெளி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ நம்ம எல்லா பேரும் பேசுனதுல வந்து ஒரே ஒரு புள்ளியில தான் நிற்குது. கல்விங்கிற அந்த ஒரு புள்ளியில தான் வந்து எல்லா பிரச்சனையுமே நிற்குது. நிச்சயமா இந்த கல்வி வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து கல்வியை வந்து நம்ம வந்து அதாவது பொது சுகாதாரமும் கல்வியும் வந்து இலவசமா கொடுக்கணும். நம்ம அது ரெண்டையும் வந்து நம்ம வெளியே கொடுத்ததுனால தான் இதனோட கான்சிக்வன்சஸ் அதிகமா இருக்கு. பட் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் பொசிஷன் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த பாப்புலேஷன் வந்து வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது. இந்தியாவோட மீடியன் ஏஜ் வந்து 28.9, நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 29. அப்படின்னா வந்து 100ல் 29 குழந்தைங்க மட்டும்தான் உயர்கல்விக்கே வராங்க, இதெல்லாம் ட்ராப் அவுட் ஆகிறாங்க. உலகளாவில் இப்போ சைனாவில் வந்து இப்போ குழந்தைங்க கிடையாது, அதனால அவங்க 3 குழந்தை பெற்றுக்கங்க அப்படின்னு 3 child பாலிசி போகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து உலகம் இப்போ நீங்கள் வந்து ரஷ்யா ஒரு மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கு, அண்ட் இஸ்ரேல் ஒரு மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கு, யூரோப் ஒரு மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. நம்ம குழந்தைங்க தான் உலகளாவிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த குழந்தைகளை தயார்படுத்தி பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷன் வந்து சரி பண்ணல அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி இதெல்லாம் எதுவுமே வந்து கரெக்டா ஸ்ட்ரக்சர் இல்லை. இந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் நம்ம யாரும் மனசார நினைக்கிறது இல்லைங்கிறதா மிக வேதனைக்குரிய விஷயம். என்னைய பொறுத்த வரைக்கும் கல்வியை வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து எதிர்காலத்தில், அதாவது நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது என்ன நம்ம லைஃப்ல வந்து நம்ம டிசைட் பண்ணுமோ அதை நீங்க 75 ஆண்டுகள்ல அப்பா அம்மாக்கெல்லாம் கோவம் வந்திருப்பது இந்த வார்த்தையை கேட்டு, நீங்க சொன்னதை கேட்டு. நாங்க ராப்பகலா வேலை செய்யறோம், குழந்தைகளுக்காக தான் எங்களோட எதிர்காலத்தையே நாங்க வந்து பயணம் வைக்கிறோம்லாம் யோசிக்க போறாங்க. நிச்சயமாக அது வந்து பெற்றோர்களுக்கு வந்து புரிதல் இல்லை. ஏன்னா பெற்றோர்களுக்கு வந்து உலகம் வந்து நீங்க காண்பிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் பிக்கப் பண்றாங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஔவையார் சொன்ன மாதிரி நம்மளோட தேடல் ஆழமாகவும் விரிவாகவும் இருந்தால் தான் வைரம் கிடைக்கும். ஆனா நம்ம மேல இருக்க மண் எடுத்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆக்சுவலி நம்ம தேடுறதே இல்லை, தேடினாதான் வாய்ப்புகள் தெரியும். அந்த தேடலை அதிகரிப்பதற்கான ஒரு கல்வி சூழல் நம்ம தமிழகத்துல கிடையாது. நம்ம வந்து நம்ம எல்லாம் முதன்மைன்னு சொல்லி நம்ம வந்து பின்தங்கி போயிட்டு இருக்கோங்கிறது வந்து மிகுந்த வேதனையை தருகிறது. அட்லீஸ்ட் 2024ல நம்ம குழந்தைங்களை வந்து உலகளாவிய வாய்ப்புகளுக்கு உருவாக்குவதற்கான ஃபவுண்டேஷன் அடித்தளத்தை வந்து நம்ம எந்த வகையிலும் மாற்றாமல் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும், அது தரமான கல்வியை கொடுக்கணும். அந்த குழந்தைங்க வந்து உலகளாவிய வாய்ப்புகளை பார்ப்பதற்கான ஒரு அடுத்த சுற்றில் அதை குறித்து பேச வேண்டியது இருக்கு. ஒரு குழந்தை நாட்டுல கல்வி சரியா இருந்து ஒரு குழந்தை சரியா படிச்சா அந்த குழந்தையின் நலன் நல்லா இருக்கும், அந்த குழந்தையுடைய உளவியல் சரியா இருக்கும், சந்தைக்கு தேவையான அந்த துறையுடைய வளர்ச்சி, நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது போதுமான பங்களிப்பு இருக்கும், இந்த சமூகத்துக்கும் இந்த குழந்தைக்குமான அந்த பங்களிப்பு இடைவெளி குறையும், சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாமுமே இந்த ஒரு குழந்தையின் கல்வியில வந்து முடிஞ்சிருக்கு. இடைவெளிக்கு முன்பாக அந்த விவாதம் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க திரு ரகுநாதன்? ஒரு குழந்தை படிச்சு கல்வியிலேருந்து மேல வருதுன்னா எப்படிப்பட்ட பங்களிப்பை துறை சார்ந்து செஞ்சா அது துறையோட வளர்ச்சி நாட்டோட வளர்ச்சியோட சம்பந்தமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பங்களிப்பு முதல்ல தொழில் முனைபவர்கள் ஜான் ஏறி முழம் சறுக்கிறதுல விடுபடணும் அப்படின்னாக்க 3 முழம் ஏற கத்துக்கணும். அப்போதான் முழம் சறுக்கினாலும் நம்ம உழாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வரும். அதற்கு வந்து அரசை குறை சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அரசு இயந்திரம் இப்படித்தான் இயங்கும் என்று எடுத்துக்கொண்டு விட்டோம் என்றால் நமக்கு என்ன தேவையோ அது தரப்படாது, நமக்கு தேவையில்லாததுதான் நமக்கு கிடைக்கும், இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவர்களை சார்ந்து நமது தொழிலை செய்ய முடியாது
நமது உழைப்பினால், நமது எண்ணத்தினால், நமது நோக்கத்தினால் மட்டுமே நமது வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை இருந்தால்தான் இன்றைய காலகட்டத்தில் தொழில் முனைவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். அரசாங்கத்துடைய திட்டங்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்ய தானே? சில நேரங்களில் அரசினுடைய திட்டம் கால தாமதமாக வரும், அல்லது அந்த திட்டங்களிலே உங்களுக்கு அதில் ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் வரும், அல்லது உங்களை விட பலசாலிகள் அந்த திட்டத்தை அபகரிக்கக்கூடிய நிலைமைகளும் வரும். அப்போ ஒரு திட்டத்தை சார்ந்து மட்டுமே அல்லது ஒரு அரசனுடைய கொள்கையை சார்ந்து மட்டுமே நம்ம தொழிலை நடத்த முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கறது என்னுடைய 37 வருட சுய தொழில் செய்த அனுபவத்தில் இன்றைய காலகட்டத்தில் எப்படி நம்ம தாண்டி வரணும் அப்படின்னாக்க, ஒன்று 25லிருந்து 35 வயதுக்குள்ள தொழில் பண்ணுறவங்க இன்றைய காலகட்டத்தில் தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் முந்தி மாதிரி ஒருத்தர் சேர்ந்து பண்ணுறதுக்கு பதிலாக 3-4 பேர் லைக் மைண்டட் ப்ரொஃபஷனல்ஸை ஒன்று சேர்த்து தான் பண்ண வேண்டும். இது ஸ்டார்ட் அப்புக்கு சொல்றீங்க? எதுவாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும். ஏன்னா 25லிருந்து 35 வயதில் தொழில் செய்பவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக அவர்களது குறிக்கோள் டாப் லைனை இம்ப்ரூவ் பண்றதா இருக்கணும். டாப் லைன் நாங்கள் சொல்றது டர்ன் ஓவர், பாட்டம் லைன் நாங்கள் சொல்றது ப்ராஃபிட். டாப் லைனை இம்ப்ரூவ் பண்ற தொழிலாக இருக்க வேண்டும், மாடர்ன் தொழிலாக இருக்க வேண்டும், அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவையான தொழில் வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், மாடர்னைசேஷனை பழக வேண்டும். இது 25லிருந்து 35. 35லிருந்து 45 வயது உள்ள தொழில் முனைபவர்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும், மாடர்னைஸ் பண்ணணும், டைவர்சிஃபை பண்ணணும், டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், புதுசாக சில சர்வதேச குறிகளை வாங்க வேண்டும், குவாலிட்டி கண்ட்ரோலை வாங்க வேண்டும். அவர்கள் டாப் லைன்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், பாட்டம் லைன்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கடன் வாங்குவதை விரலுக்கு தகுந்த வீக்கத்தில் மட்டும்தான் வைக்கணும். அடுத்த கேட்டகரி 45லிருந்து 60 வரை பிசினஸ் செய்கிறவங்க கன்சாலிடேட் பண்ணக்கூடிய காலகட்டம் இது. பாட்டம் லைன்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அன்றாட தேவைகள் அதிகமாக இருக்க போகுது. எதிர்பார்த்ததை விட எதிர்பாராததுதான் நம்மளை நோக்கி அதிகம் தாக்க போகுது. நம்மளுடைய கோல் போஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது அதை தாக்கு பிடிக்கக்கூடிய, மூச்சு பிடிக்கக்கூடிய சக்தி நமக்கு வேணும். அப்ப அந்த வயதுல இருக்கிறவங்க புதுசான ஒரு தொழிலோ இதுவரை சம்பாதித்ததை மறுபடியும் பிசினஸ்ல போடுறதோ இல்லாமல் இந்த காலகட்டத்திலே தங்களுக்கு தேவையானவர்களை தாங்கள் தான் தயார் செய்து கொள்ள வேண்டும். இன்னொருத்தரை நம்பி இருக்கக்கூடாது. இந்த 3 தான் சொல்யூஷனாக இருக்க முடியும் நமது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு. ரஜினி 8 பிரிக்க சொன்னாரு, நீங்க 10 பிரிச்சிருக்கீங்க. மிருதுலா, எப்படிப்பட்ட கல்வி வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கல்வியில ஒருத்தர் சிறந்து விளங்குனா அது நாட்டின் வளர்ச்சியோடு நேரடியாக சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால இந்த இடைவெளிகள்லாம் இல்லாம எப்படிப்பட்ட கல்வி ஒரு குழந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அரசாங்கம்? நிச்சயமா ஒரு கல்வி அப்படின்றது இப்ப நமக்கு ரொம்ப யூஸ்வலா சொல்லுவாங்க இல்லையா, நீ படிச்சா நீ உழைச்சா நீ முன்னேறிடலாம் அப்படின்றது. அது இங்க ரொம்ப திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு பொய்யா தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால், நம்ம ஒரு சமூகமாக வாழும்போது, ஏன்னா ஒரு மனிதன் ஒரு தனியான ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது, இண்டிவிஜுவலாக வாழ முடியாது, மட்டும் முக்கியத்துவம் செலுத்தக்கூடாது. அப்படி ஒரு மனுஷன் இப்போ நான் எல்லா விஷயங்களையும் நானே சுயமாக கற்றுக்கிட்டு வரல. இந்த சொசைட்டியில் எனக்கு முன்னாடி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய விஷயங்களில் இருந்து தான் நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். அப்போது இந்த என்னுடைய வளர்ச்சிக்கு, இந்த தனிநபர் வளர்ச்சிக்கு இந்த சமூகம் தான் பங்களிப்பு செலுத்துது. நான் எப்படி வளரணும், என்ன கல்ச்சரை நான் ஃபாலோ பண்ணணும், என்ன ட்ரெஸ்ஸை நான் போடணுன்றதை உள்ளிட்டு இந்த சமூகம் தான் எனக்கு சொல்லி தருது. அப்போ இந்த கல்வி அப்படின்றது ஒரு சமூகமாக நாம் எல்லாருக்குமான ஒரு கல்வியாக அதை கொண்டு போய் சேர்க்கும் போது தான் அதனுடைய பலனை நம்ம அடைய முடியும். இன்னைக்கு நாம் இந்த பாலிசிஸை விமர்சிக்காமல், ரொம்ப ஒரு குழந்தையால படிக்க முடியல, ஒரு குழந்தையால அந்த எஜுகேஷன் சிஸ்டமோட காம்பீட் பண்ண முடியல, டிராப் அவுட் ஆகுது அப்படின்றது அந்த குழந்தை மேலேயே நாம அந்த விஷயத்தை திணிச்சிட்டு போறது அப்படின்றது கை கழுவி விட்டுட்டு போற ஏற்பாடு தான். குழந்தை இங்க விக்டிம் குழந்தைங்க நிச்சயமா, மாணவர்கள் இங்க விக்டிம் ஆக்கப்படுறாங்க. இந்த பாலிசிஸ் தான் அதை டிசைட் பண்ணுது. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு குழந்தைங்க இவங்க சொல்ற மாதிரி ஸ்கிரீன் டைம்ஸ் அதிகமாகுது, டிராப் அவுட்ஸ் அதிகமாகுது, அவங்களால கிளாஸ் ரூம்ஸ்ல உட்கார முடியல ஆஃப்டர் கோவிட். இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் கிளாஸ் ரூம்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி ட்ரக் அடிக்ஷன் அப்படின்றதும் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்னா, அந்த மாணவர்களை தான் குற்றம் சாட்டுறோமே தவிர ட்ரக் எங்க இருந்து வருது,
ஏன் அதை நம்மளால தடுக்க முடியல? இல்லை இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் வரலனா அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டியிருக்கு? இன்னைக்கு பார்த்தோம்னா சார் வந்து நெடுஞ்செழியன் சார் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொன்னார். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சாதாரண ஒரு யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும்னாலும் இப்போ வந்து சிவிடி கொண்டு வந்துட்டாங்க. கியூட்டு யூனிவர்சிட்டிஸ்ல என்னால் சேர முடியாது. நீட்டு மட்டும்தான் ஒரே கல்வியான்னு கேட்டால் இன்றைக்கி நான் யூனிவர்சிட்டிஸ் போகிறேங்க வேற படிக்கிறேன்னு கேட்டால் அங்கே ஒரு கியூட்டுன்னு வந்து நிற்கிது. இவ்வளவு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணவே முடியலை. இதுதான் இன்னைக்கு ஃபேக்டாக இருக்குது. யார் கோச்சிங் கிளாஸ் போக முடியுதோ அந்த ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் இந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணி உள்ளே போக முடியுது. அப்போ இவ்வளோ ஃபில்ட்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னால் பாலிசிஸை விமர்சிக்காமல் வெறும் ஸ்டூடெண்ட்ஸை விக்டிம் ஆக்கிட்டு போகிறது எப்படி நியாயமான ஏற்பாடாக இருக்க முடியும் அப்படின்றது தான் நாங்கள் கேட்குறோம். திருமிகு சரண்யா, குழந்தை நிறைய நேரம் செல்ஃபோன் பார்க்குது, குழந்தை படிக்கலை, படிப்பில் ஆர்வம் செலுத்தலை, வேறு விஷயங்களை மொழிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கலை, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறதுல சிக்கல், என்ட்ரன்ஸ் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு போகிறதுல சிக்கல், இந்த மாதிரி குழந்தைகள் மீதான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம குழந்தைய வந்து பொறுப்பாளி ஆக்குறோம் அப்படின்ற விமர்சனத்தை மிருதுலா முன் வச்சாங்க. அந்த பார்வை சரிதானே? நம்ம பாலிசிஸ், கவர்மெண்டோட பாலிசிஸ் இல்லை எஜுகேஷனில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகள் அது குறித்து பேசாமல் ஒரு குழந்தைய முற்றிலுமாக எல்லாத்துக்கும் அதுவே தன்னை வந்து எல்லாத்துலேருந்தும் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும், அதுவே நல்லா படிச்சிடணும், அதுவே இந்த சமூகத்தில் உயர்ந்த பொறுப்புக்கு வந்துடணும் அப்படின்னு நம்ம பொறுப்பாளியாக்க முடியுமா? ஐயா, இந்தியாவில் முக்கியமான வளங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான வளம் அப்படின்னு பார்த்தா மனித வளம். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல வந்து என் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என் குழந்தைகளை, என் மாணவர்களை நான் எம்பவர் பண்ணணும். அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எஜுகேஷன், நாலேஜ், ப்ரொடெக்ஷன் இது எல்லாத்தையும் நான் கொடுக்கணும். நான் அப்படின்னா இதுல நம்ம பேசுற மாதிரி நீங்க தப்பா நான் தப்பா அப்படின்னு ஆர்கியூ பண்ற விஷயமே கிடையாது. அரசும் ஒரு குடும்பமும் ஒரு பள்ளிக்கூடமும் அந்த குழந்தையோட சுய ஒழுக்கமும் எல்லாமும் சேர்ந்ததுதான் அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கிறது அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். ஒருத்தர் மட்டும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா நான் அரசுல ஒரு அதிகாரத்துல இருந்தவ அப்படிங்கிற முறையில சொல்லுவேன், அரசாங்கத்தில இருந்து மட்டுமே நம்ம செய்துகிட்டே இருக்கும் போது மட்டுமே இது நடக்காது. அப்ப எல்லாரும் சேர்ந்து செய்யும் போதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக அமையும், கிடைக்கும். எல்லாத்தையும் விட நம்ம எப்பவுமே குழந்தைகள்கிட்ட இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் செய்யாதங்கிற விஷயத்த சொல்றோம். நிறைய நேரங்களை இதுக்கு பதிலா இதை செய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அட்வைஸ் கொடுக்கிற அளவுக்கு அந்த குழந்தைய சுத்தி இருக்கிற எத்தனை பேர் நாலேஜபிளா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஊர்ல இருந்து ஒரு மாமா வருவாரு, வந்து உட்காருவாரு, தேவையில்லாத அட்வைஸை கொடுத்து அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துறது தான் நாங்க பாக்குறோம். அந்த மாமா கொடுக்குற அட்வைஸுமே நிறைய நேரங்கள்ல தப்பா தான் இருக்கும். அவங்க சொன்னாங்க இல்லையா, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. நீட் மாதிரி நீட் மட்டும் கிடையாது சார், மொத்தம் 75 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இந்தியாவில் இருக்கு. அதுல சில எக்ஸாம்ஸ்ல வந்து நீங்க போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தா மட்டுமே போதுமானதா இருக்கு, அந்த யூனிவர்சிட்டியில உங்களுக்கு சீட் கிடைக்கும். அப்படியான எக்ஸாம்ஸுமே இருக்கு. இதை பத்தின எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும், எத்தனை ஆசிரியர்கள் இதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சமீபத்துல நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் குழந்தைகள்கிட்ட பேசும்போது ஒரு குழந்தைகிட்ட கேட்கிறேன், நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறடாமா, நீ என்ன பண்ணணும், நீ என்ன மார்க் வாங்கணும் அப்படின்னா அந்த குழந்தை என்கிட்ட சொன்னது, நான் வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில சென்டம் வாங்கணும் மேம். சென்டம் வாங்க தேவையில்லை, நீட்டை பாஸ் பண்ணினா போதும், இதுல 55% இருந்தாலே நீங்க எலிஜிபிள். இதை ஏன் குழந்தைகளுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்றதுதான் என்னோட ஆதங்கம். குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்ல. அது அரசாங்கம் செஞ்சாலும் சரி, அதை பள்ளிக்கூடங்கள் செஞ்சாலும் சரி, அப்பா அம்மா செஞ்சாலும் சரி, கண்டிப்பா எல்லாரோட கூட்டு பொறுப்பாகத்தான் நான் பாக்குறேன். ஓகே, திரும்ப நிவேதிதா, ஒரு குழந்தைய வாசிப்பு தாண்டி கல்வி கடந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு முழுமையான ஒரு ஆளா உருவாக்குறது இருக்குல்ல, அதில் நம்ம கல்வி குறித்தே தான் பேசிகிட்டு இருக்கோம், மற்ற எந்த விதமான டிஸ்கஷனும் இதில் வரல. அந்த குழந்தையுடைய படைப்புக்கும் சார்ந்தோ வாசிப்புக்கு சார்ந்தோ அதெல்லாம் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறதில்ல. இதில் எங்கே இடைவெளி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான இடைவெளி வந்து அவங்க மிருதுலா தோழர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த பே பேக் டு த சொசைட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சமூகமாக இந்த தலைமுறை கொடுக்க தவறுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க நம்மகிட்ட இருந்து தானே கற்றுக்குறாங்க. அப்போ நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னாலே வந்து நம்ம லட்சமாக சம்பாதிச்சாதான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும். அப்படின்னாலே நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம நல்லா சம்பாதிச்சா போதுமானது, அதுதான் நம்ம லைஃப்ல சக்ஸஸ் அப்படிங்கிறதான் இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப தவறு. நீங்க வந்து ஒரு சொசைட்டில இருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்திருக்கிறோம், அப்போ நம்ம அந்த சொசைட்டிக்கு என்ன பே பேக் பண்ண போறோம், என்ன திருப்பி செலுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அப்போ அந்த கேள்விக்குரிய சில நபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. எல்லா சமூகத்திலையும் அப்படியான நபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இன்னைக்கு வந்து அவருடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம சமூகத்தில் எஜுகேஷனிஸ்டோ அல்லது சோஷியல் ஆக்டிவிஸ்டோ சோஷியல் ரிஃபார்மர்ஸோ வந்து நம்ம சமூகத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ வெறுமனே எல்லா குழந்தைகளையும் நீங்க இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரே மோல்டுக்குள்ள ஒரே அச்சல் வார்த்தை ரோபோ மாதிரி இந்த குழந்தைகளை உருவாக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை.
சோஷியல் சயின்சஸ் இருக்கு, ஹியூமனிட்டிஸ் இருக்கு, படிக்கக்கூடிய நிறைய கல்வி துறைகள் இருக்கு. அப்போ அந்த துறைகளுக்கு நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளை சரியான விதத்தில் தயார் செய்யவில்லைங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து நம்ம அடிப்படையில் குழந்தைகளுக்கு என்ன கத்து தரோங்கிறது இருக்குல்ல, சப்ஜெக்ட் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அது தவிர அந்த குழந்தையுடைய லைஃப் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? வாசிப்பு, நீங்க சொன்னது அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வாசிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு வாசிப்புங்கிறதே இல்ல. அட்டென்ஷன் நீங்க பாருங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை நீங்க பேசுனீங்கன்னா அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 நிமிடம் தான். 1 நிமிடத்திற்கு மேல நீங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் அந்த குழந்தை காதுல வாங்காது. அப்போ நீங்க பள்ளிகள்ல வகுப்புகள்ல குழந்தைகளை உட்கார வச்சு 40 நிமிடங்கள் 50 நிமிடங்கள் நீங்க வகுப்பு எடுக்கும் பொழுது அவங்களுக்கு கட்டாயமா அந்த அட்டென்ஷன் வராது. இதே வந்து நீங்க ஒரு விஷயத்தை ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவாவோ ஒரு டிக்டாக் வீடியோவோ அந்த குழந்தை பார்க்கும்போது டக்குன்னு அதை கிரகிச்சுக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து வெவ்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீங்க வந்து விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டி இருக்கு. வாசிப்பு அருகி போச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான காரணமும் அகைன் இது வந்து ஒரு விஷய சைக்கிள் மாதிரி. வாசிப்பு இல்ல, அதன் பயனாக அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரியான விஷயங்களுக்கு வராங்க. இதுலலாம் அதிகம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வாசிப்பு இல்லாம போகுது. இப்போ வாசிப்பு மேம்படுவதற்கு குடும்பங்கள் இதை வந்து ஏதாவது ஒரு விதத்துல, நீங்க சொல்ற மாதிரி இட் இஸ் a collective responsibility. அரசாங்கத்திற்கும் இதில் பொறுப்பு இருக்கு. இப்போ நிறைய வாசிப்பு இயக்கங்கள் நிறைய மாவட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க, முன்னெடுக்கிறாங்க. மிகச்சிறந்த முன்னெடுப்பு. இதே போல வந்து பள்ளிகளில் வந்து வாசிப்பு அப்படிங்கறது மேம்படுத்தும். லைப்ரரி பீரியட் அப்படிங்கிறது சும்மா ஏதோ ஒன்று ஜஸ்ட் லைக் தட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம அது வந்து ஒரு கட்டாயமாக்கப்பட்டு அந்த பிள்ளைங்க வந்து கட்டாயமாக வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒன்று கொண்டு வரணும். இன்னொன்று ஜெண்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம வந்து ஜெண்டர் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம குழந்தைகளுக்கு இன்னமும் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. ஒரு செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைகள் கிட்ட நம்ம கொண்டு போகவே இல்லை. அப்போ ஜெண்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத ஒரு குழந்தை தான் கூட படிக்கக்கூடிய வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு சக மாணவியை சக மாணவனை எப்படி அணுக முடியும்? இப்போ கோ எஜுகேஷன் மாதிரியான ஒரு 2 பாலினமும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா ஒரு சிங்கிள் ஜெண்டர் ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு குழந்தை ஒரு கல்லூரிக்கு போகும் பொழுதோ அல்லது அடுத்த கட்டமாக ஒரு வேலைக்கு நகரும் பொழுதோ எதிர்பாலினத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. அப்ப புரிதல் குறைபாடுகள் வருது. நீங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நீங்க தூக்கிட்டு போய் கல்யாணம்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க உட்கார வைக்கும் பொழுது அந்த குழந்தையால வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அந்த ஆங்ஸைட்டியை அவங்களால வந்து அதை ஹேண்டில் பண்ணவே முடியறது இல்லை. அப்போ இது எல்லாமே வந்து பேசிக்கா சின்ன வயசுல இருந்தே நம்ம கொண்டு வர வேண்டி இருக்கு. ஜெண்டர் எஜுகேஷனையும் நம்ம கொண்டு வர வேண்டி இருக்குது. அதே சமயத்துல இவங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பேச வேண்டி இருக்குது. ஹோல்சம் எஜுகேஷனா நம்ம கொடுக்க வேண்டிய கல்வியை கொடுக்க வேண்டும். நெடுஞ்செழியன் சார், பிடிச்ச படிப்பை நல்லா படிச்சாவே பொருளியல் சார்ந்த வாழ்க்கையோ இல்லை சமூக அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரியான பிம்பம் இங்கே இல்லவே இல்லை. ஏதோ ஒரு படிப்பு இல்லை ஒரு சில படிப்புகளை மட்டும் படித்தாதான் சமுதாயத்தில் உயர்ந்தவராக அவர் வந்து கவனிக்கப்படுறாரு, பொருளாதாரத்தில் அவரால் மேம்பட முடியுதுங்கிறதுனால தான் அந்த ஒரு சில படிப்புகளுக்கான முக்கியத்துவம் மட்டும் கூட்டிகிட்டே இருக்கு. அது இயல்பா புரிதல் இருக்கக்கூடிய குறைபாடாக இருக்கா இல்லை உண்மையிலேயே நமக்கு இங்கே இருக்கக்கூடிய செட்டப்பே அப்படிதான் இருக்கா? இல்லை, இது வந்து எல்லாரும் அரசோட குறைபாடு தான் நான் சொல்வேன். பிகாஸ் ஏன் இன்ஜினியரிங் மட்டும் நீங்கள் இவ்வளோ ஓப்பன் பண்ணணும்? இப்போ கிரியேட்டிவ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா வரையக்கூடிய திறமை இருக்காங்க. நேஷனல் ஸ்டாஃப் டிசைன் அகமதாபாத்தில் 1961 இருக்கு. இங்கே ஒரு பிரான்ச்சும் இல்லை. நீங்கள் அது மாதிரி வந்து நிறைய ஏரியாஸ் வந்து நம்ம இன்னும் அன்டச்சபிளாக இருக்கும். நீங்கள் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் இருக்கு. நீங்கள் சோஷியல் சயின்ஸ் வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இங்கே ஏன் கொண்டு வரல? நிறைய ஃபீல்டை வந்து நம்ம இன்னும் டச் பண்ணவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கல்விங்கிறது வந்து உலகத்துல அந்த குழந்தை எந்த மூலைக்கு சென்றாலும் எந்த ஒரு சவால்கள் வந்தாலும் தான் பெற்ற கல்வியின் வாயிலாக எவ்வாறு எதிர்கொண்டு வெற்றி காண்பதுங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கறது தான் கல்வி. வேலையை கொடுக்கறதெல்லாம் கல்வி கிடையாது. ஏன்னா நம்மலாம் படிக்கும்போது மொபைல் ஃபோன் வரும் நம்ம நினைச்சு கூட பார்த்ததில்ல. இந்த இன்ஸ்டாகிராம்லாம் நம்மளை வந்து கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. இன்னும் ஒரு 5 வருஷத்துல டெக்னாலஜி எப்படி தலைகீழ மாறப்போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாம் வந்து நம்ம இது கல்வி வந்து தரல அது தரலங்கிறத விட ஒரு கல்வி வந்து தன்னம்பிக்கையை கொடுக்கணும். நான் வாழ்க்கையில எந்த இடத்துல எந்த ஒரு சவால் வந்தாலும் நான் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்காத கல்வியை அதை கல்வின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பயோ வார்ல இருக்காங்க. நாளைக்கு சைபர் வார் வந்து எல்லார் அக்கௌண்ட்டும் 0 பேலன்ஸ் ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும்? எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. எதுவுமே வந்து இது பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க வந்து யூ ஆர் கிரியேட்டிங் அ சொசைட்டி விச் இஸ் பேசிக்கலி இந்த சொசைட்டி வந்து வேர்ல்டு வைட் கேட்டர் பண்ணக்கூடிய ஒரு பாப்புலேஷன் நம்மள்ட்ட இருக்கு. இந்த பாப்புலேஷனை எப்படி ஆக்கப்பூர்வமா நம்ம யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து உலகளாவிய விஷயங்களை வந்து நம்ம வந்து கொடுத்து அதை தன்னம்பிக்கையோட கொடுக்கணும். இன்னைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி வந்து எனக்கு என்னைக்கு அரசியல் குறுக்கீடுகள் வந்து கல்விக்குள்ள வந்ததோ அன்னைக்கே கல்வி வந்து அழிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த டீச்சர்ஸோட கமிட்மெண்ட் வந்து பேஷன் வந்து என் படிக்கிற எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நான் டாப்பர்ஸ் கிளாஸ்ன்னு தனியாக படிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ஏ செக்ஷன் பி அப்படின்னு பிரித்து தரவரிசைப்படுத்தி அந்த மாணவரை நான் பிரிக்கும் போது ஒரு நல்லா படிக்கிற பையன் ஒரு ஆவரேஜா இருக்க பையன் வந்து கத்துக்க முடியல. இப்போ நீங்க வந்து யூஆர் கிரியேட்டிங் ஆக்மெண்டட் சொசைட்டி கிரியேட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி வியாபார பக்கப்பட்ட சூழல்ல வந்து இந்த குழந்தைக்கு வந்து நான் என்ன படிச்சாலும் எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்காத கல்வி
நீங்க ஐடியில மட்டும்தான், நாளைக்கு ஐடி வந்து புது டெக்னாலஜி வந்து ஐடியே காணாம போச்சுன்னு வச்சுங்க, அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்த கேள்வி எங்க நிக்க போறோம்? இன்னைக்கு சார் சொன்னாங்க தொழில்நுட்பங்கள் வந்து பயங்கரமா மாறுது. இந்த இண்டஸ்ட்ரி 4.0 வந்து அன்திங்கபிள். அப்ப இந்த விஷயங்களை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போய் இதெல்லாம் மாறுதலுக்கு ஏற்றவாறு நீங்க தயார் பண்ண வேணும் அப்படிங்கறத சொல்றது மாதிரி கிடையாது. நீ மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படி, மார்க் வரல, அப்ப நீ வந்து விளையாடாத, வரையாத, நீ வேற எதையும் கத்துக்காத அப்படின்னு வந்து நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வந்து 144 போடுறோம். என்னைய பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க வந்து ஆர்கானிக்கா விட்டா நல்லா வந்துடும். நம்ம ஃபெர்டிலைசர் அடிச்சோம்னா இந்த கோச்சிங் எல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தை வந்து அந்த ஆர்கானிக்ல இருந்து காணாமலே போயிடும். அதனால எனக்கு வந்து இயல்பாவே அந்த குழந்தைகள் அது தன்னிச்சையாக வளர்ந்தது அப்படின்னா, அந்த கல்வி வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது, அவங்களுக்கும் பயன்படும், சமூகத்துக்கும் பயன்படும் அந்த குழந்தை. ஆமா, ரொம்ப ஆண்டின் முதல் நாள்ல ரொம்ப முக்கியமான விவாதமாக இது அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும். நேர்பட பேச நிறைவேறும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.